சேனல். இன்றைக்கி நம்ம குக்கீஸை பற்றி ஒரு சின்ன வீடியோ பார்த்துடலாம். குக்கீஸ்க்கு வந்து மெயினாக யூஸ் பண்ணுற ரா மெட்டீரியல்ஸ் என்ன, அதில் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து இந்த வேஃபில் கோன் சொல்கிறாங்க இல்லையா, வேஃபில் கோன், வேஃபில் பவுல், ஒரு ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற அந்த வேஃபர் ஷீட், இது எல்லாமே வந்து குக்கி வகையை சார்ந்தது தான். அதாவது வந்து அது வந்து ட்ராப்டு குக்கீஸ், கட்டிங், அந்த மாதிரி ஒரு 4 வெரைட்டிஸ் கிட்டே இருக்குது. ப்ரீவியஸ் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக வந்து புரியும். ஸோ அதுவும் குக்கீஸ் தான். அதுக்கப்புறம் வந்து இந்த பேக்கரிஸ்லலாம் பிஸ்கெட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, ஐஸ் பாக்ஸ் குக்கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பேக்கரி பிஸ்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. அதுக்கப்புறம் வந்து டார்க் ஃபேண்டஸியாக இருக்கட்டும், ஓரியோவாக இருக்கட்டும், இல்லை வந்து மேரிகோல்டாக இருக்கட்டும், இது எல்லாமே குக்கீஸ் வகையை சார்ந்தது தான். ஓகேங்களா. இப்போ வந்து அதில் ஒரு சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் எதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க காமனாக அப்படின்றத பார்த்துடலாம். குக்கி கட்டர்ஸ், இது பேர் தாங்க குக்கி கட்டர்ஸ். தெரியுதா உங்களுக்கு? இதில் வந்து ரவுண்டு, ஹார்ட் ஷேப்பு, ஃப்ளவர் ஷேப்பு, ஸ்டார் ஷேப் இருக்குது. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? ஸ்டார், இது வந்து ஸ்டார் ஷேப்பு, அதுலேயே வந்து ஃப்ளவர் ஷேப்பு. இதோ தெரியுதா உங்களுக்கு ஃப்ளவரு? இந்த 4, இந்த ரவுண்டு, ஹார்ட்டு, ஸ்டாரு, ஃப்ளவர், இந்த 4 வந்து காம்போ பேக்காக உங்களுக்கு வரும். சப்போஸ் எனக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் வந்து கத்தி இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட குக்கி டோவை ரோல் அவுட் பண்ணிவிட்டு அதில் வந்து கத்தி வச்சு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ வரைஞ்சிக்கலாம். இல்லை எனக்கு அது வேண்டாம், ரொம்ப ப்ரிசைஸாக வேணும், கரெக்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குக்கி கட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து குக்கி ப்ரெஸ் கன் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதாங்க அது குக்கி ப்ரெஸ் கன். ஓகேங்களா. அதாவது வந்து நம்ம இதில் சொல்லப்போனால் முறுக்கு புழியிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து முறுக்கு புழியிறது இல்லை, அது வந்து வேறு ஷேப்பில் இருக்கும். இதனுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து வேறையாக இருக்கும். இதுதான் டிஸ்க்கு போடுற இடம் பாருங்கள், இதுதான் டிஸ்க்கு போடுற இடம். தெரியுதா உங்களுக்கு? இதில் வந்து இந்த டிஸ்கெல்லாம் போட்டுக்கலாம். சப்போஸ் இந்த ஷேப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கில் போட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் டோ வந்து ஸ்க்வீஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஷேப்பில் வந்துடும். இது வந்து உங்களுக்கு இந்த ஷேப்பு தான் வரும் அப்படின்னு நான் குக்கி டோ போட்டு காமிச்சா தான் உங்களுக்கு புரியும். தெரியுதுங்களா? இது வந்து குக்கி உள்ளே இதில் தான் வந்து டோ இன்சர்ட் பண்ணுவாங்க. இது வந்து ப்ரெஸ்ஸர். இதில் வந்து ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல தெரியுதா உங்களுக்கு? இந்த ஒரு மாதிரி இந்த ஷேப் இருக்கு இல்லையா, இதில் வந்து பாருங்கள் நான் காமிக்கிறேன். இதில் வந்து அதாவது ஒரு ஸ்க்ரூ இறக்குற மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு 2 ஸ்க்ரூ இறக்குற மாதிரி ஒன்று இருக்குது. இது நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் மாற்றி வச்சுக்கணும். இப்போ 2 ஸ்க்ரூ வர மாதிரி இருக்குது அப்படின்னா இதை வச்சுட்டு இது ஃபுல்லாக மேலே இழுத்துடணும். இது இப்படி இழுக்கணும், ஃபுல்லாக மேலே இழுத்துட்டிங்கன்னா வந்துடும். வந்துட்ட பிறகு இதில் டோ இன்சர்ட் பண்ணணும். இதில் டோ இன்சர்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் ஒரு ப்ரெஸ் அமுக்கும் போது இது கீழே வர நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தான் இதை ப்ரெஸ் பண்ணணும். இதில் வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன பேட்டர்ன் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி உள்ளே போட்டு பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது குக்கீஸு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், ஃபாண்டன்ட் பேசிக்ஸ். அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். இதில் ஸ்க்ரூ டைப் மாதிரி உங்களுக்கு தெரியுதா பார்த்தீங்களா, ஜிக்ஸாக்காக லைன் இருக்கு இல்லையா, இது உங்களோட நாசில் பக்கம் இப்படி திருப்பிடணும். திருப்பிட்டு இப்படி நீங்கள் கீழே இறக்குனீங்க அப்படின்னா கீழே வர்றது உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த நாசில் மேலே இருக்க டாப் செக்ஷன் கீழே வர பாருங்கள். தெரியுதுங்களா? இப்படி இதுக்குள்ளே நம்ம டோ இன்சர்ட் பண்ணிட்டு இப்படி கீழே வச்சிடணும். வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துடும். தென் இப்படி எகெயின் ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பேட்டர்ன் வந்துடும். ரொம்ப சிம்பிள் தான். பட் வந்து இது உங்களுக்கு அஃபோர்டபுளாக இல்லை அப்படின்னா நீங்கள் கையிலையும் கட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து குக்கி கட்டர் யூஸ் பண்ணுறது பிடிக்கும்னா நீங்கள் குக்கி கட்டர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. எல்லாமே உங்களோடது பொறுத்து தாங்க இருக்குது.
சப்போஸ் என்னோடய ஆஃப்லைன் கிளாஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய மெயில் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் நான் போர் அடிக்காமல் ஃபாண்டன்ட்டுக்கு நம்ம போயிடலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக், நம்ம பார்க்கலாம்.